ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பெக்ட்ரம் சினிமா. நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல வெளியாயிருக்கிற வார் 2 ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கு. சோ இந்த படத்துல ரித்திக் ரோஷன் அப்புறம் ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேர் வந்து லீட் ரோல் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்தோட ரிவ்யூ மைல்டு ஸ்பாயிலர்ஸோட பாத்திரலாம். மிக பெரும் பொருட்செலவுல ரெண்டு மெகா ஸ்டார்ஸ் இருக்காங்க. சோ அப்படி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து எந்த அளவு ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, பிடிக்குமா பிடிக்காத, எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படம் உருவாக்கி இருக்கு, சோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படின்றத பார்ப்போம். பட் இந்த படத்தோட ரிவ்யூ மைல்டு ஸ்பாயிலர்ஸோட பாத்திரலாம். இந்த படம் வந்துட்டு ORF யூனிவர்ஸ் அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு படம். பதான், வார் 1 இந்த படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதோட கண்டினியூட்டி தான் இந்த படம். சவுத் சைட்லயும் இந்த படத்தோட மார்க்கெட்டிங் வேல்யூ ஆட் பண்றதுக்கு தான் என்டிஆர் வந்துட்டு உள்ள கூட்டிட்டு வந்து இந்த படத்தை வந்து பூஸ்ட் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரித்திக் ரோஷன் வந்துட்டு ஒரு தேடப்படும் குற்றவாளி. அவரை வந்துட்டு நம்ம ஸ்பை ஏஜென்டான ஜூனியர் என்டிஆர் அவரை பிடிக்க அவரை களமிறக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு, அதையும் தடுத்து நிறுத்தணும். இவர் போய் ரித்திக் ரோஷனை கேட்ச் பண்ணாரா, அதுக்கப்புறம் அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தினாரா, ரித்திக் ரோஷனுக்கும் இவருக்கும் என்ன மாதிரியான ஒரு ரைவல்ரி போகுது, இதுல யார் ஜெயிக்கிறா அப்படிங்கறத ஒரு அர்த்தகாலமான ஆக்ஷன் கலந்து கொடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதையை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல நான் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். குறிப்பா வந்துட்டு ரித்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் என்டிஆர் இவங்க ரெண்டு பேரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்குல்ல, அதுவும் அந்த ரித்திக் ரோஷனோட அந்த ஸ்வாக் சும்மா ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே தெரிக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கூட நான் வந்து குறைஞ்ச ஆள் அப்படின்னு நம்ம ஜூனியர் என்டிஆருமே சரி வேற லெவல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல. அது மட்டும் இல்லாம இவரோட ஸ்டைல் ஆஃப் அந்த ஆக்டிங், மெத்தட் ஆஃப் ஆக்டிங் அதுக்குமே வேற லெவல்ல இருந்துச்சு. இவரோட அந்த மாஸ் சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல வந்திருக்கு ஜூனியர் என்டிஆருக்கு. பெஞ்சமின் அவர்களுடைய அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்தை நல்லா கலர்ஃபுல்லாவும் ரிச்சாவும் பாக்குறதுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரேம்ஸாவும் ஒவ்வொரு ஃப்ரேமே ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எல்லாம் அவரோட கேமரா அவருக்கு வந்து இன்கிரெடிபிள், பாராட்டியே ஆகணும். போட் சீக்வன்ஸ் வரும், அப்புறம் ஒரு ஐஸ் கியூப்ல ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. பிஜிஎம்மே நல்லா இருந்தது. இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் தான். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஸ்டோரி வந்து ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. ஸ்கிரீன் பிளேயுமே ஆவரேஜா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கு. ஏன் எடிட்டிங்ல கட் பண்ணாம விட்டாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா வந்திருக்கும். ஓவராலா படத்துல வந்து ரித்திக் ரோஷனோட டாமினேஷன் அதிகமா இருக்கு. என்டிஆரோட ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா என்டிஆர் சீன்ஸ் அதிகம். பட் செகண்ட் ஹாஃப்ல போகும்போது ரித்திக் ரோஷனுக்கு டாமினேஷனா இருக்கு. ரெண்டு பேருக்கு ஈக்குவலா கொடுத்திருந்தா படம் வந்துட்டு இன்னுமே இம்பாக்டா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக் வந்து இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் தான். குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இவ்வளவு பட்ஜெட்ல இந்த படத்துக்கு செலவழிச்சு விஎஃப்எக்ஸ்ல கோட்ட விட்டாங்க இந்த டீம். ஓப்பனிங் சீன்ல இருந்து நிறைய இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி வந்து நமக்கு இதாகிறது தெரியுது, அது லோவா இருக்கிறது. அப்படியே ஃப்ரேம்ல இருந்து தனியா தெரியுது சீன். ஒவ்வொரு சீன் வந்துட்டு அந்த சீனோட வந்துட்டு அந்த ஃப்ரேம்ஸோட விஎஃப்எக்ஸ் வந்து மிங்கிள் ஆகணும். அப்பதான் பாக்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும், என்கேஜிங்கா. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு அந்த லென்த் ஒரு 2 hours 50 minutes கிட்ட ஓடுது. இவங்க இன்னும் கிறிஸ்பா கட் பண்ணிருக்கலாம். குறிப்பா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்க. எமோஷனல் சீக்வன்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியாவே பிரெடிக்டபிளா எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அழகா கண்டுபிடிச்சிடலாம். ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு என்னன்னு அப்படின்னு ஒரு பிரமிப்பை உண்டாக்கணும், அடுத்து என்னன்னு. அதை வந்து இந்த டீம் பண்ணவே இல்ல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த படத்துல இருக்கு. என்ன பொறுத்தவரை இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.